ஒரு சின்னதா ஒரு ஷாப் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா இப்போ பிரம்மாண்டமான ஒரு கடையை வச்சு நீங்க அது ஒரு ஷோரூம் மாதிரி ஆக்கி அதுக்குண்டான சில முயற்சிகளை செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த இடத்துல நீங்க பழைய கடன்களை எல்லாத்தையுமே அடைக்க போறீங்க. இந்த கடகராசி என்பர்கள் ரீட்டைல் ஷாப் போன்ற சில பிசினஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வளர்ச்சிகளை அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரம், வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். வெளிநாட்டில் வாழ்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். நிறைய பேர் ஸ்டூடெண்ட் விசாவா போயிருப்பீங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா டெம்பரவரி விசால போயிருப்பீங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த 6 மாதம் ஒரு பொன்னான ஒரு காலம்னே சொல்லலாம். உலகெங்கும் இருக்கும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு வரக்கூடிய 6 மாதங்கள்ல இருக்கக்கூடிய வருட கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளினுடைய பலன்களை பார்க்க போறோம். இந்த வருட கிரகங்கள்ல குரு பகவான் உச்சம் பெற்று பெயர்ச்சியாக போறார். இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது. அடுத்து வரக்கூடிய பெயர்ச்சியாகப்பட்ட அந்த சனி வக்ரத்தன்மை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு திடீர் மாற்றங்களை வேலை அமைப்புல கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இந்த ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இருக்க போகுது. 6 மாதத்துல இறுதியாக ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்ப்ப கிரகங்களின் பெயர்ச்சி, இதுதான் ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது. ஒரு ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் ஒரு மறைவு கிரகங்களாக, ஒரு நிழல் கிரகங்களாக இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மறைவான விஷயங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கு. அதனால அதனுடைய முக்கியமான பெயர்ச்சி வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்க போகுது. இந்த 3 பெயர்ச்சிகள்லையும் எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகுது, ராஜயோகத்தை கொடுக்க போகுது, முழுமையான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை, இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு வாழ்க்கையை விட ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்க போக ராசி என்பர்கள் யாரு அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். கடகராசி என்பர்களுக்கு இந்த வருடம், அதாவது இந்த வருடத்துல கடைசி 6 மாதம்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஜூன் மாதத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம குருவாக குரு பகவான் பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த ஜென்ம குரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய நிறைய பதிவுல சொல்லியிருப்பேன், இது ஒரு வேக்சினேஷன் மாதிரி. அதாவது குழந்தைகளுக்கு தடுப்பூசி எதுக்காக போடுறாங்க, ஒரு வியாதி வரக்கூடாது, ஒரு அம்மை போன்ற வியாதிகள் வராம இருக்கிறதுக்கு ஒரு தடுப்பூசி போடுறாங்க. ஆனா அந்த தடுப்பூசி போட்ட உடனேயே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு ஜுரம் மாதிரியான சில சிம்டம்ஸ் வரும். அதனால அந்த குழந்தைகள் ஒரு நாள் 2 நாள் மிகப்பெரிய அளவுக்கு சோர்வு நிலையை அனுபவிப்பாங்க. இதே மாதிரி தான் இந்த ஜென்ம குரு பார்த்தீங்கன்னா வந்து இறங்குறாரு அப்படின்னாலே சில இடத்துல கசப்பான அனுபவங்களை கொடுப்பார். அந்த கசப்பான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு உண்டான அனுபவங்களாக தான் இருக்கும். நிறைய கிளையன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட கேட்பாங்க, மேடம் குரு பகவான் எங்களுடைய ராசி மீது பயணிக்கும் போது அது எங்களுக்கு நல்லது தானே கொடுக்கணும், ஏன்னா குரு பகவான் குரு வந்து சுப கிரகம், அப்படி இருக்கும்போது எங்களுடைய ராசியின் மீது பயணிக்கும் போது அவர் எங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை தானே கொடுக்கணும், ஏதாவது கெடுதல்களை பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெடுதல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக தான் வரும். அதாவது நீங்கள் கடன் பட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த 3 வருடத்திற்கு முன்னாடி ஏதோ ஒரு கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த கடனை நிவர்த்தி செய்யறதுக்கு உண்டான நெருக்கடிகள் அதிகப்படியாக இருக்கும். அந்த கடன் தொல்லைகள் அப்படின்றது வழக்காக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கடன் தொந்தரவுகள் தேவையில்லாத அவமான பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த மாதிரியாக அந்த கடனை நிவர்த்தி செய்யணும். அப்படி இருக்கும்போது அதை நெருக்கடி கொடுத்தாதான் அந்த இடத்துல நீங்க நிவர்த்தி ஆகுவீங்க. இதற்கு இந்த அவமானங்கள், வழக்குகள், இந்த மாதிரியான சில நெருக்கடிகளை அந்த குரு பகவான் முக்கியமாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜென்ம குரு இந்த கடகராசி என்பவர்களுக்கு செயல்பட போறார். அடுத்து கேது பகவான் உங்களுக்கு வருடத்தின் இறுதியில டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசி மீதே பயணிக்க போறார். இது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு நேரம். ஏன்னா கடகராசி என்பவர்கள் இந்த வருடத்துல இந்த 6 மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்திக்க போறீங்க. எல்லா இடத்துலயும் ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும். இது வரைக்கும் உங்க கூட வேலை செஞ்சிட்டு இருந்தவங்க, உங்களோட சேர்ந்து டிராவல் ஆயிட்டு இருந்தவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாம சில வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க.
நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அவங்க கிட்ட டிரான்ஸ்பரண்டா இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல, இவங்க உங்களோட சேர்ந்து வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு தெரியாம சில வேலைகளை செஞ்சு, உங்களுக்கு அகெயின்ஸ்டா செயல்படுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல இருந்து இருக்கும். அடுத்து டிசம்பர் மாதத்துல இருந்து அந்த கேது பகவானும் பயிற்சி ஆகுறதுனால, மிகவும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு இந்த ராசி என்பர்கள் போகுறதுக்கு உண்டான ஒரு நேரம். யார் மேல தப்பு அப்படின்ற மாதிரியாக கண்டுபிடிக்க முடியாம சில இடத்துல ரொம்ப மென்டல் டென்ஷன், டிப்ரஷன் இந்த மாதிரியாகலாம் வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த கடகராசி என்பர்களுக்கு உங்களுடைய 8ஆம் இடத்துல இருந்த அந்த ராகு பகவான் இப்ப 7ஆம் இடத்திற்கு வரப்போறார். இதனால முதல் திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு அவமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அதே இது இப்போதான் நீங்க திருமணம் பண்றீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க தோஷம் பொருத்தம் பார்த்து நீங்க திருமணம் பண்ணும்போது அதுல சில நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். நிறைய கடகராசி என்பர்களுக்கு திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கும். காலசர்ப்ப தோஷத்தினால திருமணம் தள்ளி போடுறது, செவ்வாய் தோஷத்தினால திருமணம் தள்ளி போகிறது, இந்த மாதிரியாக தோஷத்தினால திருமண அமைப்புகள் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த மாதங்கள்ல இந்த 6 மாதத்துக்குள்ள முக்கியமாக திருமணம் நிச்சயதார்த்தம்லாம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஒரு வரன் கூட கிடைக்க மாட்டேங்குது மேடம், அப்புறம் எப்படி நிச்சயதார்த்தம் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகவும் ஒரு அருமையாக சில திருமண வரன்களை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்துல தான் அந்த குரு பகவான் செயல்பட போறார். இந்த ஜென்ம குரு திருமண அமைப்புகள்ல இருக்கக்கூடிய தடைகளை முழுமையாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம். அதனால இதுவரைக்கும் திருமணம் ஆகல அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் திருமண வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே திருமண வாழ்க்கையில சில தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு வழக்குகள், அதாவது விவாகரத்து வழக்குகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த கடகராசி என்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த 6 மாதம் நீங்க மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது நபர்களோடு தேவையில்லாம பழக்க வழக்கங்கள் வச்சுக்காதீங்க. அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவர்கள் உங்களுக்கு ஒரு ஆசை வார்த்தைகள் பேசி அதுல தேவையில்லாத ஏமாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்க ரொம்ப நேர்மையா இருப்பீங்க. ஏன்னா ஜென்ம ராசியில குரு வரும்போது அந்த நேர்மைக்கு அளவே இருக்காது. கடகராசி என்பவர்கள் பொதுவாகவே அப்படிதான். எல்லா இடத்துலையும் நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்ற மாதிரியான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ராசி என்பர்கள். இப்போ குரு பகவானே உங்களுடைய ராசிக்கு வர்றதுனால இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டா நான் இப்படிதான் இருப்பேன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த நேர்மையான குணம் மற்றவர்களை தவறாக உபயோகிக்கக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி தான். அவர் உங்களுடைய பாக்யஸ்தானத்தையும் உங்களுடைய ராசியில இருந்து பார்க்கறதுனால சில வாய்ப்புகள், தொழில் ரீதியான வாய்ப்புகள், நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு பொட்டிக் வச்சு நடத்துறீங்க, ஒரு சின்னதா ஒரு ஷாப் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா, இப்போ பிரம்மாண்டமான ஒரு கடையை வச்சு நீங்க அது ஒரு ஷோரூம் மாதிரி ஆக்கி அதுக்கு உண்டான சில முயற்சிகளை செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம். ரீட்டைல் ஷாப் போன்ற சில பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வளர்ச்சிகளை அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரம், வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். லாபத்தின் அளவு குறைவாக இருந்தாலும், ஏன் அந்த லாபத்தின் அளவு குறைவு அப்படின்னு சொல்றோம்னா, இந்த இடத்துல நீங்க பழைய கடன்களை எல்லாத்தையுமே அடைக்க போறீங்க இந்த கடகராசி என்பர்கள். அதனால லாபத்தின் அளவு குறைவாக இருந்தாலும் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல அதிகமாக ரீச் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி, அடுத்து சனியினுடைய வக்ரத்தன்மை, உங்களுடைய 9ஆம் இடத்துல சனி வக்ரத்தன்மை அடைந்து உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த வேலை ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல வாழ்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். நிறைய பேர் ஸ்டூடெண்ட் விசாவா போயிருப்பீங்க, சில பேர் பாத்தீங்கன்னா டெம்பரவரி விசால போயிருப்பீங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த 6 மாதம் ஒரு பொன்னான ஒரு காலம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு உண்டான சில முயற்சிகளை செய்து அங்க நிரந்தரமாக உருவாகுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதாவது அங்க ஒரு ரெசிடென்ஸ் கிரீன் கார்டு வாங்குறதோ, ஒரு பெர்மனன்ட் விசா வாங்குறதோ, அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் விசால இருந்து உங்களுக்கு தேவையான வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான சில மாற்றங்களை செய்யறதுக்கோ உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது. அதனால வெளிநாட்டுல இருக்கிறவங்க சில முயற்சிகளை ரொம்ப துரிதமாக பண்ணுங்க. 6 மாசம் தான் உங்களுக்கு டைம் இருக்கு.
அந்த துரிதமாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சில நன்மைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த இடத்துல கடகராசி என்பர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் சம்பந்தப்பட்ட நிவர்த்திகளை தெரியணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை பார்த்து சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல சில அமைப்புகள் மாறுபடும். உங்களுடைய ராசி லக்னத்தை பொறுத்தும் உங்களுடைய திசாபுத்திகளின் அமைப்பு, நீங்க பிறந்த உடனே ஒரு கட்டம் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு இந்த லக்னம், இந்த ராசி, இந்த இடத்துல குரு பகவான் இருக்காரு, குரு பார்வை இருக்கு, இப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள்லாம் இருக்கும். அதை பொறுத்து இந்த கோச்சார கிரகங்கள் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு 100% அந்த வாழ்க்கை மாற்றம், திடீர் யோகங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த 6 மாதம் இந்த ராசி என்பர்கள் முழுமையாக பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர். நான் நன்றி, வணக்கம்.